السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا زدنا علما. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا. اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشى ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها. ரபுல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய மாபெரும் கிருபையினால் லெவல் 1 ஃபவுண்டேஷனில் நம்ம தொடர்ந்து வகுப்புகள் பார்த்துக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய பொருத்தத்திற்காகவே நாம் கல்வி கற்கக்கூடியவர்களாக இருப்போமாக. பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாப்பு தேடி பயனுள்ள கல்வியை பெற்றுக்கொண்டு அதை கொண்டு நம் வாழ்வில் பயனடையக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்றைய வகுப்புக்கு நாம் செல்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நம்ம ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன உயிர் எழுத்துகள் அப்படிங்கிறத குறியீடுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வகுப்பில் நம்ம ஷத்தா என்று சொல்லக்கூடிய அதை பார்த்தோம். இறுதியாக அரபு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு 3 உயிரெழுத்துக்களை நம்ம பார்ப்போம். இதுவரை நம்ம எத்தனை குறியீடுகள் பார்த்துருக்குறோம் அப்படின்னா, ஒரு ஆரம்பத்தில் ஒரு 8 பார்த்தோம். அதாவது அ, ஆ, அதே மாதிரி இ, ஈ, அதே மாதிரி உ, உ அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அவு பார்த்தோம். அப்புறம் ஐ பார்த்தோம். ஸோ 8 பார்த்தோம். அப்புறம் போன வாரம் நம்ம அதுக்கப்புறம் சுக்குன் ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி ஷத்தா பார்த்தோம். ஷத்தா கஸ்ரா பார்த்தோம். ஷத்தா வம்மா பார்த்தோம். ஸோ முதல்ல ஒரு 8, அப்புறம் 9, அப்புறம் இது ஒரு 12 பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு 3 பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இத்துடன் நம்மளுடைய அந்த உயிரெழுத்துகள் அரபு மொழியில் என்னென்ன உச்சரிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது முடிவடையும். அல்ஹம்துலில்லாஹ். இதில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற இந்த பாடத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா தன்வீன். சரிங்களா? இன்றைய இந்த பாடத்திற்கு பெயர் தன்வீன் அப்படின்னு சொல்லுவோம். தன்வீன். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். தன்வீன் அப்படின்னு சொல்லப்படும். தன்வீன் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா ஒரு வார்த்தையை நூன் ஆக்குதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நூன் செய்தல் அல்லது நூன் ஆக்குதல். என்ன அது நூன் செய்தல் நூன் ஆக்குதல் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது ஒரு வார்த்தை இப்போ இருக்குது. இப்போ கிதாப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. சரிங்களா? கிதாப் அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த கிதாப் அப்படிங்கிற இந்த வார்த்தையில் அந்த பால இப்போ ஹரக்கத்தை வச்சு பார்ப்போம். சரிங்களா? இப்போ பூ அப்படின்னு ஒரு ஹரக்கத்திற்கு, ப அப்படின்னு ஹரக்கத்திற்கு, பி அப்படின்னு ஹரக்கத்திற்கு. சரிங்களா? அப்போ கிதாப, கிதாபு, கிதாபி அப்படின்னு 3 விதமான ஹரக்கத்து இப்போ இருக்குது. இதை நூன் ஆக்குறது அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நூன் அப்படிங்கிற ஒரு சத்தம் மட்டும் வரும். சரிங்களா? சத்தம் மட்டும் வரும். சரிங்களா? இந்த வார்த்தை தமிழில் எழுதி அப்படி பார்ப்போம். கிதாப. சரிங்களா? கிதாபி. அதே மாதிரி கிதாபு அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அதுதான் இந்த ஹரக்கத்து. ப இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஃபத்தா இருக்குதுன்னு அர்த்தம். பி அப்படின்னா கஸ்ரா இருக்குதுன்னு அர்த்தம். பூ அப்படின்னா தம்மா இருக்குதுன்னு அர்த்தம். சரி, ஹைர். எழுத்துக்கு மேலே, இது எழுத்துக்கு கீழே, இதுவும் எழுத்துக்கு மேலே, இப்படி இருக்குது. இப்போ இது கூட ஒரு நூன் சேர்த்தா என்ன ஆகும் அப்படின்னாக்கா கிதா பன் அப்படின்னு, இது கிதாபின், இது கிதாபுன் அப்படின்னு இருக்குது ஆகும். கரெக்டா? இது அரபு மொழிக்குன்னே இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு சத்தம். அதாவது ஒரு வார்த்தையினுடைய இறுதியில் ஒரு நூன் சேர்ந்து இருக்கும். அந்த நூன் அப்படிங்கிறது, நூன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும். அதாவது 12 மணி அப்படின்னு காட்டக்கூடிய அந்த நூன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நிறைய கடந்து வந்துட்டீங்க அல்ஹம்துலில்லாஹ். இந்த நூன் எழுத்தாக இருக்காது. அதாவது இப்படி நூன் அப்படின்னு தனியாக எழுத்தாக இருக்காது. மாறாக சப்தம் மட்டும் இருக்கும். அந்த சத்தத்துக்கு பகரமாக என்ன இருக்கும்னாக்க, ஃபத்தா இருக்குன்னா கூடவே சேர்ந்து இன்னொரு ஃபத்தா வந்துடும். கஸ்ரா இருந்துச்சுன்னா கூடவே இன்னொரு கஸ்ரா வந்துடும். தம்மா இருந்துச்சுன்னா கூடவே இன்னொரு தம்மா வந்துடும். சரிங்களா? அந்த தம்மா இப்படியும் போடப்படும் அல்லது இப்படியும் போடப்படும். சரிங்களா? இப்போ நம்ம இப்படி போட்டு பழகிக்குவோம். சரிங்களா? கிதாப். அப்போ
கிதாப அப்படின்னு இருக்குது, கிதாபி அப்படின்னு இருக்கிறது, அதேமாரி கிதாபு அப்படின்னு எப்படி இருந்தாலும் அது 2 ஃபத்ஹா வச்சு அல்லது 2 கஸ்ரா வச்சு அல்லது 2 தம்மா வச்சு நம்ம சொன்னோம்னாக்க கிதா பன் அப்படின்னும், அதேமாரி கிதா பின் அப்படின்னும், கிதா புன் அப்படின்னும் வந்துடும். சரி, முதல்ல இதை எதுக்கு செய்யணும்? ஒரு வார்த்தையை ஏன் இப்படி கிதாபுன் அல்லது கிதாபன் அல்லது கிதாபின் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அரபு இலக்கணத்தில் நீங்கள் அதை படிப்பீங்க. இப்போதைக்கு சுருக்கமாக ஒரே ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால், குறிப்பிட்ட ஒரு பொருளை பொதுவான ஒரு பொருளாக மாற்றுறதுக்காக இப்படி பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஒரு பொருளை பொதுவான ஒரு பொருளாக சொல்லணும் அப்படின்னாக்க அதுக்காக இந்த வாரி பயன்படுத்துவாங்க. உதாரணமாக கிதாப் அப்படின்னு இருந்துச்சு. சரிங்களா? கிதாப் அப்படின்னு ஒரு பொருள் இருந்துச்சு. அந்த கிதாப் ஏதோ ஒரு கிதாப் அப்படின்னு சொல்லணும்னா இந்த மாதிரி உன் அப்படின்னோ அல்லது அன் அப்படின்னோ அல்லது இன் அப்படின்னோ சொல்லுவாங்க அரபு மொழியில். சரிங்களா? மூணுத்துக்குமே ஒரே பொருள் தான். கிதாபுன் அல்லது கிதாபன் அல்லது கிதாபின் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு புத்தகம், அது இந்த புத்தகம் தான் அப்படின்னு குறிப்பிட்டு இல்லை, ஏதோ ஒரு புத்தகம். அதாவது மாதிரி கலம். சரிங்களா? கலம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, பேனா. இப்போ கலமுன் அப்படின்னு சொன்னாலும் சரி, கலமன் அப்படின்னு சொன்னாலும் சரி, கலமின் அப்படின்னு சொன்னாலும் சரி, பேசுகிறவர் கேட்குறவர் 2 பேருக்குமே ஏதோ ஒரு பேனா, குறிப்பிட்டு இந்த பேனா அப்படின்னு இல்லை, ஏதோ ஒரு பேனாவை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அரபு மொழியில் ஏதோ ஒரு பொருளை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா அந்த பொருள் இப்படி பொதுப்படையாக ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குறியீடை பயன்படுத்துவாங்க. அது நமக்கு இப்போ தேவையில்லை. நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த சத்தத்தை எப்படி கொடுக்கறது, அந்த எழுத்தை எப்படி எழுதுறது, அது மட்டும்தான் நமக்கு தேவை. எதுக்கு இதனுடைய தேவை என்ன? இப்படி ஒரு எழுத்தை கிதாபுன், கிதாபன், கிதாபின் அப்படின்னு ஒரு எழுத்தில் வெறும் நூனை மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குற ஒரு வளமை ஏன் அரபு மொழிக்கு வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். ஏன் எக்ஸ்ட்ராவாக மீம் சவுண்டை சேர்க்காம, எக்ஸ்ட்ராவாக லாம் சவுண்டை சேர்க்காம, எக்ஸ்ட்ராவாக பா சவுண்டை சேர்க்காம, எக்ஸ்ட்ராவாக ஷீன் சவுண்டை சேர்க்காம, எதுக்கு நூன் அப்படிங்கிற அந்த ஒரு சவுண்டை மட்டும் சொல்லணும்? அது ஏன் அரபு மொழிக்கு மட்டுமே பிரத்யேகமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுது அப்படின்னா, அப்படி ஒரு கேள்விக்கான பதில் தான் இது. சரிங்களா? ஒரு பொருளை பொதுவான பொருள்னு சொல்லணும். இது பொதுவான கிதாபு, இது பொதுவான ஏதோ ஒரு கிதாபு. பொதுவானங்கிறத விட ஏதோ ஒரு கிதாபை பற்றி பேச போகிறோம், ஏதோ ஒரு பேனாவை பற்றி பேச போகிறோம், ஏதோ ஒரு என்ன சொல்ற வாகனத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்க, பேனாவை பற்றி பேச போகிறாங்க, ஏதோ ஒரு பேனாவை பற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்னா பேனா அப்படிங்கிற அந்த கலம்ங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இந்த நூன் அப்படிங்கிற சவுண்டை சேர்ப்பாங்க. ஏதோ ஒரு புத்தகத்தை பற்றி பேச போகிறாங்க, அப்போ என்ன செய்வாங்கன்னா கிதாப் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி நூன் அப்படிங்கிற அந்த சத்தத்தை சேர்ப்பாங்க. ஏதோ ஒரு வாகனத்தை பற்றி பேச போகிறாங்க, ஒரு காரை பற்றி பேச போகிறாங்கனாக்கா சையாரத் அப்படின்னா காரு, அந்த சையாரத் அப்படிங்கிற அந்த காருக்கு பின்னாடி அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு நூனை சேர்த்து ஏதோ ஒரு கார் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்படிங்கிறது அரபு மொழியில் இருக்கக்கூடிய வளமை. இதுக்காக தான் நூனை சேர்ப்பாங்க. அப்போ இது முதல் விஷயம். அப்போ இந்த சத்தத்தை சேர்க்கறது முதல் விஷயம். அதாவது அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அப்போ இந்த நூன் மட்டும் தான் சேர்க்கப்படுமா அப்படின்னா, ஆமாம், நூன் மட்டும் தான் சேர்க்கப்படும், வேற எந்த சத்தமும் வராது. உதாரணமாக கிதாபுன் அப்படிங்கிறது கிதா பப்பு, கிதா பிப்பு, கிதா புப்பு அப்படின்லாம் ஒரு வார்த்தையெல்லாம் அரபு மொழியில் கிடையாது. அதே மாதிரி வேற சவுண்டு, உதாரணமாக ஷீன் சவுண்டு, இப்போ கிதா பஷ், கிதா பிஷ், கிதா புஷ் அப்படின்லாம் வார்த்தைகள்லாம் அரபு மொழியில் கிடையாது. சரிங்களா? இப்படி மற்ற சவுண்டுகள் மீம் சேர்க்குற வளமையெல்லாம் கிடையாது. கிதாபும், கிதாபம், கிதாபிம் அப்படின்னும், அதே மாதிரி கிதாபுல், கிதாபல், கிதாபில்னு ஒரு லாம் சவுண்டு சேர்க்குற வளமையெல்லாம் அரபு மொழியில் கிடையாது. வெறும் இந்த நூன் சவுண்டு சேர்க்குற வளமை மட்டும்தான் இருக்குது. அந்த நூன் சவுண்டு சேர்க்குற அந்த வளமையும் எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு பொருளை பற்றி பேச போகிறாங்க, அந்த பொருள் கேட்குறவருக்கு சொல்கிறவருக்கு எல்லாருக்குமே பொதுவாக அதை சொல்ல போகிறாங்க அப்படின்னா அதுக்காக பயன்படுத்துறது. இப்போ இங்கிலீஷில் ஒரு பொருளை ஏ ஆன் அப்படின்னு சொன்னாக்க பொதுவுக்காக பயன்படுத்துவாங்க. தி அப்படிங்கிற சொல்ல போட்டு குறிப்புக்காக பயன்படுத்துவாங்க. த புக் அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். இதுவே அ புக் அப்படின்னாக்க ஏதோ ஒரு புக்கை பற்றி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்படி இங்கிலீஷில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி அரபு மொழியிலையும் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இதுக்குள்ளெல்லாம் நம்ம போக தேவையில்ல.
நம்ம நோக்கமும் அது இல்லை. நம்மளோட நோக்கம் அரபு மொழியில் இப்படி நூன் அப்படிங்கிற சத்தத்தை சேர்க்கறதுங்கிற ஒரு வளமை இருக்குது. நூனை தவிர வேற எந்த எழுத்தையும் சேர்க்குற மாதிரி ஒரு வளமை இல்லை அப்படிங்கிற முதல் விஷயத்தையும், அந்த நூன் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராவாக ஒரு நூன், நூன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராவாக ஒரு நூன் போட்டு அது மேலே சுக்குன் வைக்கிறது அப்படிங்கிற வளமை இல்லாமல் சத்தத்தில் மட்டும் இருக்கும். எழுத்தில் இப்படி தனி எழுத்தாக வராமல் ஒரு குறியீடாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஹைர், இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். இதைத்தான் தன்வீன் செய்யுதல், அதாவது நூன் ஆக்குதல், நூன் செய்தல் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் அரபு மொழியில் தன்வீன் அப்படின்னு சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தன்வீன் அப்படிங்கிற விஷயம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு எழுத்துக்கு பின்னாடி அன் அப்படிங்கிற சவுண்டு, இன் அப்படிங்கிற சவுண்டு, உன் அப்படிங்கிற சவுண்டு. சரி, இப்போ ஒரு எழுத்துக்கு பின்னாடி அ அப்படிங்கிற சவுண்டை செய்யணும் அப்படின்னாக்கா என்ன செய்வோம்? ஒரு கோடு போடுவோம், அப்படிதானே? ப, த, ச, அதே மாதிரி ஜ இப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம், ரைட்டா? இப்போ 2 கோடு போட்டாக்க அன் அப்படிங்கிற சத்தம் வந்துடும். அப்ப இது பன், இது தன், இது சன், இது ஜன், இப்படி வந்துடும். ஹைரா? ஹைர். அப்போ இப்படி தான் ஒரு எழுத்து. இப்போ ஜீம் இருக்கு, ஜீமுக்கு மேலே 2 கோடு போட்டாக்க அது ஜன் ஆகிடும். ஷீன் இருக்கு, ஷீனுக்கு மேலே ஒரு 2 கோடு போட்டாக்க அது ஷன் ஆகிடும். மீம் இருக்கு, மீமுக்கு மேலே கோடு போட்டாக்க மண் ஆகிடும். ஸோ இப்படி, சரிங்களா? ஸோ இது பொதுவான விஷயம். இது அரபு மொழியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க ஃபத்ஹா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபத்ஹத்தைன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது 2 ஃபத்ஹாக்கள் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. உருதுவில் இதை ஜபர் அப்படிம்பாங்க, உங்களுக்கு தெரியும், ஜபர் அப்படிம்பாங்க. அதை தோ ஜபர் அப்படின்னாக்கா 2 ஜபர்கள் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? 2 ஜபர்கள், 2 ஜபர்கள் அப்படின்னு அர்த்தம். தோ அப்படின்னாக்கா 2, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ தோ ஜபர் அப்படின்னாக்கா 2 ஜபர்கள் அப்படின்னு அர்த்தம். ஃபத்ஹத்தைன் அப்படின்னாக்கா 2 ஃபத்ஹாக்கள்னு அர்த்தம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எழுத்துக்கு மேலே ஒரு ஃபத்ஹாவும் இல்லாமல் கூட இன்னொரு ஃபத்ஹாவும் சேர்ந்து வருது. அதனுடைய சத்தம் எப்படி இருக்குன்னாக்கா இப்படி ஒரு ஃபத்ஹாவும் ஒரு நூன் சுக்குன் வச்சா என்ன சவுண்டு வருமோ அதுதான், சரிங்களா? இப்போ பன் அப்படின்னு இருக்கு, சரிங்களா? இப்போ இதை எப்படி உச்சரிப்பீங்க? ப இன் பன் அப்படின்னு வச்சிருப்பீங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னாக்கா இப்படி போட்டுருவாங்க, பன். இப்படி ஏன் போடணும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்ல. அதனுடைய இதை தகவலாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம எழுத்தை எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். ஹைர். அப்போ இந்த தோ ஜபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபத்ஹத்தைன் என்ன ஆகுது அப்படின்னாக்கா எல்லா எழுத்துக்கு பின்னாடியும் எல்லா எழுத்துக்கு மேலேயும் இப்படி தோ ஜபர் இருக்கும். எல்லா எழுத்துக்கு மேலேயும் இப்படி ஒரு தோ ஜபர் இருக்கும், அதாவது ஃபத்ஹத்தைன் இருக்கும், 2 ஃபத்ஹாக்கள் இருக்கும், சரிங்களா? அது எப்படி இருக்கும் ஒரு எழுத்துக்கு மேலே, சரிங்களா? அப்போ இதனுடைய சத்தம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அ அப்படின்னு இருக்கிறது அன் அப்படின்னு இருக்கும், ப அப்படின்னு இருக்கிறது பன் அப்படின்னு இருக்கும், த அப்படின்னு இருக்கிறது தன் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வாசிப்போம். இது சத்தம், ரைட். எழுதும் முறை அப்படிங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த ஃபத்ஹத்தைன் இருக்கு இல்லையா, அதை எழுதும் பொழுது எக்ஸ்ட்ராவா ஒரு அலிஃப் ஒன்று சேர்ந்து வரும். அந்த எழுத்தோட எந்த எழுத்து கூட இருந்தாலும் அந்த எழுத்து கூட எக்ஸ்ட்ராவா ஒரு அலிஃபு ஒன்று வந்துடும். சரி, ஹைர். ஸோ அப்போ அ போடுவோம், அது கூட ஒரு அலிஃபும் ஃபத்ஹத்தைன் போட்டால் இதான். ப போடுவோம், ஃபத்ஹத்தைன் போடுவோம், ப்ளஸ் அந்த அலிஃப் ஒன்று சேர்ந்து வந்துடும், சரிங்களா? இந்த அலிஃபுக்கு எப்படி ஒரு வாவ் மத்தில் பார்த்துருப்போம், ஒரு அலிஃப் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வந்தார். எதுக்கு வந்தார்? பாதுகாப்புக்காக வந்தாருன்னு நம்ம பார்த்தோம். அவர்னால அவருக்குன்னு எந்த ஒரு வேலையும் இல்லை, ஆனால் ஜஸ்ட் ஒரு பாதுகாப்புக்காக மட்டும் வருவார்னு நம்ம பார்த்தோம். அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குது, சரிங்களா? அப்போ நம்ம இதை வாசிப்பு கொடுத்துருவோம். அன், பன், தன், சன், ஜன், ஹன், ஹன், தன், ஜன், ரன், ஜன், சன், ஷன், சன், பன், தன், வன், அன், ரன், ஃபன், கன், கன், லன், மன், நன், வன், ஹன், யன். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ எல்லா எழுத்துக்கு பின்னாடியும் அ, ப, த, ச அப்படின்னு சொன்ன எல்லா எழுத்துக்கு பின்னாடியும் அன், பன், தன், சன் அப்படின்னு ஒரு நூனையும் சேர்த்து சொல்ல வேண்டிய ஒரு எழுத்து, ஒரு ஒலி அரபு மொழிக்குன்னே இருக்குது பிரத்யேகமாக. அந்த எழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃபத்தா போட்டோம், அன் அப்படின்னு சொன்னால் 2 ஃபத்தா.
ப அப்படிங்கிறது ஒரு ஃபத்ஹா போட்டோம். பன், த, தன், ச, சன். ஸோ இப்போ டபுள் கோடு போட்டாங்க அது அன் அப்படிங்கிற சத்தத்தை கொடுக்கும். டபுள் கோடு இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் ஃபத்ஹான் இருந்தது ஃபத்ஹத்தைன்னு மாறுது. அதன் வழியா ஒரு நூன் சவுண்டு வரும். நூன் சவுண்டு தான் வருமே தவிர தனியாக ஒரு எழுத்து வடிவம் இருக்காது. நூன் இது மாதிரி குறியீடாக தான் இருக்குமே தவிர தனியாக இப்படி ஒரு எழுத்தாக ஒரு நூன் போட்டு சுக்குன் வைக்கிற அந்த முறைமை இருக்காது. இது எழுத்தினுடைய ஒரு வார்த்தையினுடைய இறுதியில் தான் இது வரும். அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நம்ம சவுண்டை மட்டும் இப்போதைக்கு கவனிப்போம். அன், பன், தன், சன், ஜன், ஹன், ஹன், தன், ஜன், ரன், ஜன், சன், ஷன், சன், பன், தன், வன், அன், கன், ஃபன், கன், கன், லன், மன், நன், வன், ஹன், யன். அல்ஹம்துலில்லாஹ் இது ஃபத்ஹத்தைன்னு சொல்லக்கூடிய அந்த அன் உச்சரிப்பை கொடுக்கக்கூடியது. அடுத்த எழுத்து இன். சரிங்களா? இன். ஒரு எழுத்தை இ அப்படின்னு சொன்னாக்கா என்ன செஞ்சோம் அப்படின்னாக்கா கசரா கொடுத்தோம். ஒரு எழுத்து இப்படி இருக்கும், அது கீழே கசரா கொடுத்தா இ, இ, பி, தி, சி அப்படிங்கிற எல்லாத்துக்கும் கசரா கொடுத்தோம். இப்போ 2 கசராக்கள் வந்துச்சுன்னு சொன்னாக்க அதை இன் அப்படிங்கிற சவுண்டு வந்துடும். அதுக்கு பேர் கசரான் இருந்தது கசரத்தைன் அப்படின்னு இருக்கும். ஜேர் அப்படின்னு இருந்தது தோ ஜேர் அப்படின்னு இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய எழுத்து வடிவம் எழுத்து இருக்கும். எழுத்துக்கு கீழே இப்படி 2 கோடு இருக்கும். சவுண்டு எழுத்து கீழே கசராவும் நூனும் வச்சா என்ன சவுண்டு வருமோ அப்படி வரும். அதாவது ஷீன் இப்படி இருக்கு, அது கூடவே ஒரு நூன் வச்சு சுக்குன் வச்சா எப்படி இருக்கும்? ஷி இன், ஷின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஷின்னை தான் என்ன செய்வாங்கன்னாக்கா இப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? ஷின் அப்படின்னு இப்படி எழுதிடுவாங்க. ஹைர். அந்த ஷின்னை இப்படி எழுதிடுவாங்க. ரைட்டுங்களா? ஹைர். இப்போ நம்ம அதனுடைய சாட்டுக்கு போவோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த எழுத்துக்கு எல்லாத்துக்கும் கீழே இப்படி ஒரு குறியீடு இருக்கும். அதுதான் கசரத்தைன். அதாவது கசரா கீழே இருக்கும். இப்போ டபுள் கசரா இருந்துச்சுன்னாக்கா அதுக்கு பேர் கசரத்தைன் அப்படின்னு அர்த்தம். அந்த எழுத்துகளுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இப்படி கீழே இருக்கும். அண்ட் எழுத்துக்களினோட உச்சரிப்பு உங்களுக்கு இன் அப்படிங்கிற உச்சரிப்பை கொடுக்கும். இப்போ எல்லா எழுத்துக்களுக்கும் கீழே இப்போ இன் அப்படிங்கிற சத்தத்தை கொடுக்க போகிறோம். அப்போ ப, அதாவது பி அப்படின்றத பின் அப்படின்னு மாற்றணும். ஜீம் அப்படின்றது ஜி அப்படின்றத ஜின் அப்படின்னு மாற்றுறோம். ஸோ இப்படி உச்சரிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு பேர் தோ ஜேர், அதாவது 2 ஜேர்கள் அப்படின்னு அர்த்தம். கசரத்தைன், அதாவது 2 கசராக்கள்னு அர்த்தம். அப்போ அதனுடைய உச்சரிப்புகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். இன், பின், தின், சின் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஹைர். இப்போ இங்கே ஃபத்ஹத்தைனில் எக்ஸ்ட்ராவாக ஒரு அலிஃப் ஒருத்தவர் வந்தார் இது எல்லாத்துக்கு பின்னாடியும். அப்படி ஏதாவது இருக்குமா அப்படின்னாக்கா அப்படி எதுவும் கிடையாது. கசரத்தைனில் அப்படி எதுவும் கிடையாது. சரிங்களா? அப்போ எழுத்து முழு வடிவமாக இப்படி வந்துடும். சரியா? ஹைர். அப்போ இன், பின், தின், சின், ஜின், ஹின், ஹின், தின், ஜின், ரின், ஜின், சின், சின், ஷின், சின், தின், தின், ஜின், இன், கின், ஃபின், கின், கின், லின், மின், நின், வின், ஹின், இன் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்போது இதுதான் அந்த கசரத்தைன்னு சொல்லக்கூடிய அந்த 2 கசராக்கள். சரிங்களா? 2 கசராக்கள் கொடுக்கக்கூடிய ஒலி. அல்ஹம்துலில்லாஹ். இதை அடுத்து பம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய உன் அப்படிங்கிற அந்த சத்தம். ஒரு எழுத்துக்கு மேலே இப்படி ஒரு சுழிப்பு இருந்துச்சுன்னாக்கா அதை பம்மான்னு நம்ம படித்தோம். சரிங்களா? அது என்ன சத்தம் கொடுக்கும் அப்படின்னாக்கா ஊ அப்படின்னு கொடுக்கும். சரிங்களா? அப்போ லாமுக்கு மேலே இருந்துச்சுன்னா லூ அப்படின்னு படித்தோம். சரிங்களா? அதை தம்மான்னு படித்தோம். இப்போ 2 தம்மாக்கள் வந்துருச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா வம்மத்தைன் அப்படின்னு சொல்லுவோம். 2 தம்மாக்கள். இது அரபு மொழியில் பேஷுன்னு சொல்லி, அதாவது உருதுவில் பேஷுன்னு படித்தோம். இங்கே தோ பேஷ் அப்படின்னு அதை உருதுவில் சொல்லுவாங்க. ஹைர். நம்ம அந்த எழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி எழுத்து இருக்கும், எழுத்துக்கு மேலே வம்மா இப்படி இருக்கும். சரிங்களா? அதாவது இப்படி இருக்கும், ரிவர்ஸில் ஒன்று இருக்கும், அல்லது இப்படி இருக்கும், அதே மாதிரியே 1 2 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். எழுத்துக்கு மேலே இப்படி 2 பேஷாகவும் போடலாம், ஒரு பேஷை இப்படி போட்டு இன்னொரு பேஷை இப்படி உல்டாவாகவும் போடலாம். சரிங்களா? ஹைர். இப்போ அதனுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா
எழுத்துக்கு மேலே தம்மா வச்சு பக்கத்தில் நூன் சுக்குன் வச்சா எப்படி வருமோ அப்படி. அப்போ இப்போ மீம் இருக்குது, மீமுக்கு மேலே தம்மா ப்ளஸ் நூன் இருக்குது, நூனுக்கு மேலே சுக்குன் வச்சா என்ன எப்படி வாசிப்போம்? மூ இன் அப்படின்னு வாசிப்போம். அப்போ மூ இன் அப்படின்னாக்கா முன் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ இப்படி போட்டாக்கா இதுவும் அதே முன்னு தான். எப்படி இந்த ப இன் பன் அப்படிங்கிறதும் இந்த பன் அப்படிங்கிறது ஒன்றும், எப்படி ஷி இன் ஷின் அப்படிங்கிறதும் இந்த ஷின் அப்படிங்கிறது ஒன்றும், அதே மாதிரி தான் இந்த மூ இன் அப்படிங்கிற இந்த இதுவும் இந்த முன் அப்படிங்கிறது ஒன்று. சரி, அதுக்காக இப்படி எழுத முடியுமா அப்படின்னாக்க இப்படி எழுதக்கூடாது. அரபு மொழியில் இப்படி எழுதுகிற வளமை கிடையாது, இப்படி எழுதுகிற வளமை தான் இருக்குது தன்மீன். சரிங்களா? அதை நூனாக்குறோம், எழுத்துக்களை நூனாக்குதல் அப்படிங்கிறது இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை உ இன் உன் அப்படிங்கிற சத்தம் இதில் வந்துடும். உ அப்படின்னு இருந்தால் தொம்மா, உன் அப்படின்னு இருந்தாக்கா தொம்மத்தைன் தோ பேஷ். அப்போ எழுத்துக்கு மேலே இப்படி இருக்கும். அப்போ எல்லா எழுத்துக்களுக்கு மேலேயும் இப்படி இருக்குது. அப்போ இதுக்கு பின்னாடியும் அலிஃப் எக்ஸ்ட்ராவாக ஃபத்ஹத்தைனுக்கு வந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக பக்கத்தில் அலிஃபெல்லாம் பாதுகாப்புக்காக வர்ற மாதிரி எவரும் வரமாட்டாங்க. ஸோ அப்போ நேரடியாக எழுத்துக்கு மேலே இப்படி ஒரு தொம்மத்தைன் அப்படிங்கிற அந்த குறியீடு மட்டும்தான் இருக்கணும். அப்போ இன்ஷால்லா நம்ம வாசிச்சிருவோம். உன் புன் துன் சுன் ஜுன் ஹுன் ஹுன் துன் ஜுன் ருன் ஜுன் சுன் ஷுன் சுன் துன் 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 உன் குன் ஃபுன் குன் குன் லுன் முன் நுன் உன் ஹுன் யுன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுதான் இந்த தோ பேஷ், தோ ஜேர், தோ ஜபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வம்மத்தைன் கஸ்ரத்தைன் ஃபத்ஹத்தைன் அப்படிங்கிறதனுடைய பாடம். அதாவது பாடத்தினுடைய சுருக்கம் என்னென்னா, எல்லா எழுத்துகளுக்கு பின்னாடி ஒரு நூன் அப்படிங்கிற சத்தத்தை சேர்த்தா அதுக்கு என்ன செய்யணுமோ அதுதான் செய்யப்படுது. இது அரபு மொழிக்குனே இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு உச்சரிப்பு. அரபு மொழியை தவிர வேற எந்த இதுலேயும் இப்படி ஒரு உச்சரிப்பு போடுற வளமை கிடையாது. உயிர் எழுத்துகள் அப்படிங்கிற இதில் ஃபத்தா கஸ்ரா தம்மாங்கிறதுல ஃபத்தாக்கு அ அப்படின்னு, கஸ்ராக்கு இ அப்படின்னு, தம்மாக்கு உ அப்படின்னு படித்தோம். இங்கே 2 ஃபத்தாக்கள் இருந்துச்சுன்னா அதை அன் அப்படின்னும், 2 கஸ்ராக்கள் இருந்துச்சுனாக்கா அதை இன் அப்படின்னும், 2 தம்மாக்கள் இருந்துச்சுனாக்கா அதை உன் அப்படின்னும், எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு நூன் அப்படிங்கிற சவுண்டை சேர்த்தா என்ன மாதிரி அதை உச்சரிக்கணுமோ அப்படி உச்சரிக்கப்படும். அப்போ எழுத்துகளுக்கு பின்னாடி நூன் அப்படிங்கிற நூனையும் சுக்குனையும் சேர்த்து அந்த எழுத்து வரும், இன் அப்படிங்கிற சத்தம் வரும். அப்போ கிதாபுன்னு இருந்துச்சுனாக்கா கிதாபுன், கிதாபன், கிதாபின். கலம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கலமுன், கலமன், கலமின். அதே மாதிரி குர்சி அப்படின்னு இருந்துச்சுன்னா குர்சியுன், குர்சியன், குர்சியின் அப்படின்னு இருக்கும். குர்ஆன் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுனாக்கா குர்ஆனுன், குர்ஆனன், குர்ஆனின் அப்படின்னு வரும். ஸோ இப்படியாக அந்த எல்லா எழுத்துகளுக்கு பின்னாடியும் ஒரு நூன் சேர்க்கக்கூடிய ஒரு பாடம் தான் இது. இதை சேர்க்கறதுக்கான காரணம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், அது நமக்கு இப்போ திருப்பி நினைவுபடுத்த வேண்டியதில்லை. நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அன் அப்படிங்கிற எப்படி சொல்லணும், இன் அப்படின்னு எப்படி சொல்லணும், உன் அப்படின்னு என்ன சொல்லணும். அதாவது அன் சொல்கிறதுக்கு 2 ஃபத்தா, இன் சொல்கிறதுக்கு 2 கஸ்ரா, உன் சொல்கிறதுக்கு 2 தொம்மா. அப்போ இது எல்லா எழுத்துகளுக்கு பின்னாடியே அ ஆ, அதாவது அ ப த ச அப்படின்னு படித்த மாதிரி அன் இன் அன் பன் தன் அப்படின்னு படிக்கிறோம். இ பி தி சி அப்படின்னு வாசித்த மாதிரி இன் பின் தின் சின் அப்படின்னு வாசிக்க போகிறீங்க. உ பு து சு அப்படின்னு வாசித்த மாதிரி உன் புன் துன் சுன்னு எல்லாத்துக்கு பின்னாடி நூன் வச்சு வாசிக்க போகிறீங்க. அந்த நூன் வச்சு வாசிக்கிறதுக்கு பேர் தன்வீன் அப்படின்னு சொல்கிறோம். இத்துடன் அரபு மொழியினுடைய எல்லா உயிரெழுத்துகள் அப்படிங்கிறது நிறைவடையுது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய சம்மரியை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஒரு மீட்டல் வகுப்பு ஒன்று செஞ்சுட்டு நம்ம அடுத்த பகுதிகளுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் வேறு சில பாடங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்துட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதிகளுக்குள்ளே போவோம். எதை கேட்டோமோ அதன்படி நன்கு பயிற்சி எடுத்து அதன்படி நம்மளுடைய ஓதுதலை சரியாகவும் சிறப்பாகவும் ஆக்கிக் கொள்வோமாக. ஹாஸா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாஸா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.